ஓய்! நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? நம்ம தாத்தா பாட்டியோட கல்லறையில தான். ஆக்சுவலி 2 டேஸ் முன்னாடி எங்க தாத்தா கட்டுன எங்க சின்ன மாமாவோட வீட பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எங்க தாத்தா பாட்டியோட கல்லறைய காட்டியிருந்தேன். அதுல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்ட கண்டுக்காம அப்படியே போட்டாச்சு. தாத்தா பாட்டி கல்லறையாச்சும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்திருக்கலாமேன்னு. ஆக்சுவலி எனக்கு அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ற வரைக்கும் ஒண்ணுமே தோணல. ஆனா இந்த கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வீடு வாழ முடியாத கண்டிஷன்ல இருக்கிறதுனால புது வீட்டுக்கு மாறிட்டாங்க. வீட்ல யாரும் இல்லாததுனால கல்லறையையும் சுத்தமா வச்சுக்க முடியல. அப்புறம் நானும் எதேர்ச்சியா அங்க போனதுனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கில்ட்டில என்னால தூங்கவே முடியல கைஸ். அதுதான் இன்னைக்கு க்ளீன் பண்ணலாம்னு முடிவெடுத்து வந்திருக்கேன். சின்ன வயசுல எனக்கும் என்னோட கசின்ஸுக்கும் இதுதான் பிளே கிரவுண்டு. எனக்கு தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு பேரன் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் சாமிட்டு போயிட்டாங்க. ஃபைனலி என்னால முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கேன். வாழ்க்கைன்றது இவ்வளவுதான் இல்ல. நம்ம கல்லறை ஆனதுக்கு அப்புறம் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். இனிமே நிம்மதியா